ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ரெண்டையும் மடித்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த லைனும் பேக் சைடு இருக்கிற லைனும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று போல் வச்சுக்கிட்டு 2 தையல் போட்டுருங்க. தையல் போடும்போது 2 பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் 2 பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாது. 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 2 பக்கமும் கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்து பக்கமும் கீழே சைடும் ரெண்டும் ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. ஒன்று போல் மடிச்சுக்கிட்டு டாட் பிடிங்க. டாட் வரைஞ்சி கழுவி அந்த அளவு அதே அளவு எடுத்துக்கிட்டு டாட் பிடிங்க. ஒவ்வொரு தையலுக்கும் 2 பேக் போட்டு தைங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க. ஹாம்கோல் சைடு டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி டாட் வரையறதுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்கு அந்த லைனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த பீஸையும் டாட் பிடிச்சிக்கலாம். ஒழுங்காக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த சைடு பீஸையும் டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த இதில் நடுவு இதில் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டு எடுத்து மடிச்சுக்கிட்டு பின்னாடி பக்கம் டாட்டும் லைனும் ஃப்ரண்ட் சைடு லைனும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைனும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தையலுக்கும் 2 பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாது. 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொக்கி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கு கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அதையும் கீழே அந்த துணியும் 2 ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேராக டாட் போடுங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க.
இதுக்கு ஒரு சைடு டாட்டு பிடிக்கலாம். லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, லைனை மடிச்சுட்டு தையல் போட்டுருங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டு பீஸும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டாட் பிடிச்சிருக்குது, ரெண்டு பீஸோட டாட்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒன்று போல் இருக்குது. பாருங்கள், டாட் ஒன்று போல் இருக்குது. இனி பட்டி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.